Hi friends, welcome to today's healthy diet and fitness. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு டெலிஷியஸான ஃபுட் தான் பார்க்க போறோம். என்ன அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வெயிட் போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு புதுசுனா Subscribe பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்ன இது அப்படினு பார்க்கறீங்களா? நீங்க நினைக்கிறதே தாங்க நேந்திர பழம் தான். வாழைப்பழத்தில் ரொம்ப பெரிய பழம் அப்படின்னா நேந்திர பழம் தான். இது வந்துட்டு இப்போ சீசன், ஸோ விலை வந்து மலிவான ரேட்டில் கிடைக்குது. எனக்கு வந்து 1 kg வந்து 20 rupeesல கிடச்சிச்சு. ஸோ இதை வந்துட்டு நான் வந்துட்டு நிறைய வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா இது ரொம்ப ஹெல்த்தி அண்ட் இதில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய ஸ்வீட்ஸ் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கலுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காச நோய்க்கு, இரும்பல், வறட்டு இரும்பலுக்கு, அந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய மருத்துவ குணம் மிக்க ஒரு வாழைப்பழம். இது வந்து கேரளா அண்ட் தமிழ்நாட்டில் வந்துட்டு திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் வரும். கேரளாவில் வந்துட்டு இது இல்லாமல் இந்த சீசன் வந்துச்சுன்னா இது இல்லாமல் ஒரு ஃபுட்டு செக்ஷனே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை வச்சு சிப்ஸ் போடுவாங்க, கஞ்சி வைப்பாங்க, பாயசம் வைப்பாங்க, லட்டு செய்வாங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த பழத்தை வச்சு செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பழம்பொரி. மலையாளத்தில் கேரளா ஸ்டைலில் வந்துட்டு பழம்பொரின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் வந்துட்டு வாழைப்பழ பஜ்ஜி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் இப்போ வந்து ஒரு 7 நேந்திர வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். இதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு 7 கரண்டி மாவு எடுத்துக்குவோம். இப்போ வந்துட்டு நான் வந்து 7 வாழைப்பழத்தை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 7 வாழைப்பழத்துக்கு 7 கரண்டி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு அதே கரண்டியில் 3 கரண்டி கருப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அதே மாதிரி ஒரு 2 பிஞ்சு சால்ட் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்படி மிக்ஸ் பண்ணும்போது சின்ன கட்டியாக வருங்க. அந்த கட்டிகள் வராத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டா அளவு தெரியாமல் போயிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மிதமான பதத்தில் மாவு வரணும். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மைதா மாவில் மட்டும் பண்ணணும்னு இல்லைங்க, கோதுமை மாவு, ராகி மாவையும் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக நாங்கள் வந்து கோதுமை மாவு, ராகி மாவில் தான் பண்ணுவோம். பட் இப்போ அவைலபிள் இல்லை. ஸோ லாக்டவுனில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்றதுக்காக நான் இருக்கிற மைதா மாவில் செய்கிறேன். இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க வெள்ளைப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா இப்படியே ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பழத்தை வந்து இப்படி 2ஆக கட் பண்ணிக்கணும். இப்போ எல்லா பழத்தையும் இப்படி 2 கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பழத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கிறத நம்ம ஆல்ரெடி கலக்கி வச்சுருக்க மாவில் மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போது இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் நான் வந்துட்டு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்படி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியும் ஆட் பண்ணிக்கலாம், இப்போவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு மோஸ்ட்டாக ஊற வச்சதுக்கு அப்புறம் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஊறக்கூடாது இல்லையா? அந்த ஃப்ளேவர் ரொம்ப வந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ லைட்டாக ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் வந்துட்டு ஊறினதுக்கப்புறம் எண்டில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அதே மாதிரி இப்போது ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்துட்டு பழத்தை நல்லா மாவுக்குள்ளே நல்லா டிப் பண்ணிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு டிப் ஆகுதுன்னு. ஃபுல்லாக மாவு, ஃபுல்லாக பழம், ஃபுல்லாக மாவு இதாகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு பீஸாக டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுக்கணும். அட் அ டைம் நம்ம வந்து 3, 4, 5 பீசஸ் வந்து ஃபுல்லாக எண்ணெய் ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக ஒரு பொன்னிற நிறம் வரும்போது இதை நம்ம ஆப்போசிட் சைடில் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு பொரிச்சாச்சு. இப்போ இது வந்து நல்ல ஒரு லைட் பொன்னிற அந்த கலரில் வந்தோடனே இதை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம ஒரு லைட்டாக ஒரு பொன்னிற வர அளவுக்கு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லா பீசஸும் எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 15 minutesல ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.